தளபதி இப்போ பயங்கர ஹாப்பியா இருக்காராம். சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி அவரோட ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்தி இப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சியா மாத்தி வச்சிருக்காரு. 2026ல தளபதி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு. இந்த நிலைமையில ஜூன் 22ஆம் தேதி தளபதியோட பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ஜூன் மாசம் தளபதியோட பிறந்த நாளையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்னு 10th 12th அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தளபதி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போறாரு. 2 ஜூன் 18ஆம் தேதி சென்னையில இருக்க தளபதியோட ஆபீஸ்ல தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. சோ இந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சி சம்பந்தமா முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி துப்பாக்கி படம் ரீ-ரிலீஸ் ஆகுது. சோ கில்லி படத்தை விட இந்த துப்பாக்கி படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றதுக்கு தளபதியோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தளபதி இப்ப நடிச்சு முடிச்சிருக்க கோட் படத்துல இருந்து தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பெரிய அப்டேட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தளபதியோட கடைசி படமான 69வது படத்துக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு தளபதியே பயங்கர ஹாப்பியா இருக்காராம். என்ன அப்படின்னா தளபதி அவரோட கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்துல அபிஷியலா பதிவு பண்றதுக்காக அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாரு. ஆனா இடையில இந்த லோக்சபா தேர்தல் வந்ததுனால தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தேர்தல் ஆணையத்தில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை பதிவு பண்றதுக்காக அப்பீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கிறதா இருந்தா ஒரு மாசத்துக்குள்ள தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. சோ தளபதியோட கட்சிக்கு எதிராக யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல. அதனால தளபதியோட அப்ளிகேஷனை இப்போ தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு 10 to 15 நாளைக்குள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில வரும். சோ இந்த ஒரு சம்பவத்தால தளபதி இப்போ பயங்கர ஹாப்பியா இருக்காராம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.